அமெரிக்கா இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் மீது போடப்படும் வரி தான் டேரிஃப். இந்த வரியை அரசாங்கம் சொல்லுது. அப்போ இந்த வரியை யார் கொடுப்பாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த பொருட்களை இறக்குமதி செய்கிறார்களோ அவர்கள் தான் இந்த வரியை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்போ என்ன முடிவு இதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, ஒவ்வொரு நாட்டுடனும் நம்ம ஒரு தடையில்லா வாணிப ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கொண்டோம் என்றால், அதன் அடிப்படையில் நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக் கொள்ளலாம். நம்ம அந்த நாட்டுக்கு என்ன பொருளை கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா, இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்த 25% என்பது 18% குறைக்கப்படும். நீங்கள் ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா, நாங்கள் இந்த 25 எடுத்துருவோம். இதை கண்காணித்து கொண்டே இருப்போம். நீங்கள் திரும்பவும் அவங்கள்ட்ட கச்சா எண்ணெயை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற ஒரு இது எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொன்னால், இந்தியாவுக்கு நம்மளுடைய ஏற்றுமதியை 500 பில்லியன் ஆக்குவோம் அப்படின்ற இதுதான் எல்லாருக்குமே புரியல. ஏன்னா இது ஒரு 50 பில்லியனே ரொம்ப இதாக இருக்கே, இது எப்படி 500 பில்லியன் ஆகும்? ஒரு குப்பையை கொட்டுற கழிவு மாதிரி இந்தியா மாறப்போகுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனம் சொல்கிற மாதிரி 40-45 பில்லியன் எங்கே இருக்குது, 500 பில்லியன் எங்கே இருக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி சார் இருக்கும்? இது உடனே நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு லாங் ஸ்டாண்டிங்கில் அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு சந்தை இந்தியா தான் அப்படின்னு இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு பாதகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 0%ல் அவங்க அழைக்கணும்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு 18% போட்டாங்கன்னா, நம்ம இங்கே உடை தயாரிப்பவர்களுடைய இது அப்படின்னா இன்டைரக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் காட்டனை அங்கேருந்து வாங்கிக்கிங்க அமெரிக்காலேருந்து. இதெல்லாம் தான் இன்டைரக்டாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். அமெரிக்க பொருட்கள் இங்கே வரும்போது உதாரணத்துக்கு இந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கு, ஒயின், பட்டாணி இதுக்கெல்லாம் நம்ம 32%, 38% மாதிரி வரி வைப்பார். ட்ரம்போட ட்வீட்டில் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள் ஃப்ரீயாக தான் இங்கே உள்ளே வரணுன்ற மாதிரியான ஒரு அம்சமும் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய அச்சமாக பார்க்குறாங்க. நம்ம 18% கொடுக்குறோம், அவங்க பொருட்களுக்கு நம்ம டேக்ஸ் போடக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறது எப்படி சரியாக இருக்குன்ற ஒரு பதிவை சொல்கிறாங்க பெரிய அளவில். ஏன்னா அமெரிக்காவில் விவசாயம்ன்றது ஹைலி சப்சிடி. அதனால் அவங்க பொருட்கள் இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் மிக குறைந்த விலைக்கு அவர்கள் அதை கொண்டு வர முடியும், விற்க முடியும். அப்படி விற்றார்கள் என்றால் நம்முடைய பொருட்கள் எல்லாமே அடிவாங்க. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க. கால் 9962557557. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. நியூஸ் கிளிப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு பேராசிரியர் திரு பெர்னாடி சாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார். இந்தியா அமெரிக்கா இந்த ட்ரேட் ஒப்பந்தம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. இந்த நாடாளுமன்ற செஷனே நடக்க முடியாத அளவுக்கான ஒரு பெரிய இருக்குது. என்னதான் போட்டிங்க, விளக்கம் கொடுங்க, நாட்டு மக்களுக்கு கொடுங்க, மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பியூஷ் கோயல் வெளிப்படையாக சொல்கிறார். ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் டீலை நீங்கள் வரவேற்கிறீங்களா, இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க? அது இந்த ட்ரேட் டீல் ஒரு வருடமாகவே பேசப்பட்டு வந்த ஒன்று. ட்ரம்ப் பதவி எடுத்ததிலிருந்தே ஜனவரி மாதம் 2025 அவர் பதவி எடுக்கிறாரு. எடுத்த உடனேயே அவர் கையில் முதலில் எடுத்த ஆயுதம் இந்த வரி விதிப்பு தான். ஏன்னா அமெரிக்கா ஒரு இறக்குமதி செய்யும் நாடாக இருக்கின்றது. அது இவ்வளவு பொருட்களை இவ்வளவு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிச்சுன்னா அப்போ இந்த நாட்டில் வேலை வாய்ப்புகளே இல்லை. நான் எலெக்ஷனில் எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு, அமெரிக்க இளைஞர்களுக்கு மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ல அந்த ஸ்லோகனாக தான் அவர் வர்றார். அதில் உங்களுக்கு நான் வேலைவாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நான் உறுதி செய்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு இது சரியாக இருக்கிறது. அதனால் அவர் இந்த டேரிஃப், இந்த வரி விதிப்பில் 2 விஷயம் பார்க்குறார். ஒன்று அமெரிக்கா ஒரு தன்னிறைவான நாடாக ஆக வேண்டும். எந்தெந்த பொருட்களை அமெரிக்காவில் தயாரிக்க முடியுமோ அவற்றை தயாரிக்க வேண்டும். எந்த பொருட்களை தயாரிக்க முடியவில்லையோ அதை வெளிநாட்டுகளிலிருந்து வாங்கலாம். அப்படி வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பொருள் ஒரு தடையில்லாத ஒரு வரி இல்லாத பொருள்களாக இருக்கக்கூடாது. வரியை நம்ம போடணும். அப்போ தான் அமெரிக்காவுக்கு வேண்டிய அந்த வருமானம் அப்படின்றது, அந்த ரெவின்யூ அப்படின்றது வரும் அப்படின்றது தான். இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருள்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அமெரிக்கா இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் மீது போடப்படும் வரி தான் டேரிஃப் அப்படின்றது.
இந்த வரியை வந்து அரசாங்கம் சொல்லுது. அப்போ வந்து இந்த வரியை யார் கொடுப்பாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த யாரு பொருட்களை கொடுக்கறாங்களோ. இறக்குமதி செய்கிறார்களோ ஓகே. அவர்கள் தான் வந்து இந்த வரியை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்போ வந்து இந்த பொருளை இறக்குமதி செய்பவர்கள் அப்போ என்ன பார்ப்பாங்க, எல்லா நாடுடைய லிஸ்ட்டையும் வச்சுருப்பாங்க. இந்த பொருள் வந்து இப்போ ஒரு பொருள் வந்து அமெரிக்காவுக்கு வருது, இது இந்த நாட்டிலேருந்து வாங்கினா டேக்ஸ் கம்மியா, இங்கேருந்து வாங்கினா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் வந்து 18, 25, 50 அப்படிலாம் கொண்டு போகும்போது அந்த இறக்குமதி செய்கிறவர் தான் எஸ் வரியை கொடுக்கணும். அப்போ அவர் வந்து எந்த பொருள்னு பார்ப்பார். அப்போ எந்த பொருள்களுக்கு வரி குறைவாக இருக்கிறதோ அதை தான் வந்து அவர் வாங்குவார். வாங்கி அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு மக்கள்கிட்டருந்து காசு வரணும். கரெக்ட். மக்கள் அதை வாங்க வேண்டும் என்றால் அவர் வந்து சரியான விலையில் அவர் கொடுக்க வேண்டும். அது குறைந்த விலையில் யார் கொடுக்குறாரோ அங்கே தான் மக்கள் வாங்குவாங்க. இதுதான் இன்னைக்கு வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் நாம் பேசிக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதன் அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்கும் பொழுது இவர் வந்ததுலேருந்தே வந்து 18%, 25% அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். பெனால்ட்டி 25. பெனல்ட்டி 25 சொல்லிட்டு இருந்தார். ஒரு 6 மாதத்துக்கு நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் போட்டார். அதுக்கப்புறம் அக்டோபர் போல் நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து 25+25 அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தார். அப்படின்லாம் கொண்டு வர்றப்ப அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து சந்தை இன்றைக்கி வந்து மார்க்கெட் எல்லாமே வந்து ரொம்ப இதாக மாறிடும். அதாவது வந்து எந்த பொருளுக்குமே வந்து ஒரு ஸ்திரமான ஒரு வரி விதிப்பு இல்லாதப்ப அந்த பொருட்களுடைய விலை வந்து ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் பொழுது எல்லாருக்குமே கஷ்டம். கன்சியூமர் வாங்குபவர்களுக்கும் கஷ்டம், அந்த கம்பெனி மேலே பணம் போட்டு அந்த ஷேர் மார்க்கெட் வாங்குறாங்களா அவங்களுக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே இது வந்து. அதனால் வந்து இது ஒரு ஆண்டுகள் வந்து இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை இது சந்தித்து வந்தது. அப்போ வந்து என்ன முடிவு இதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, ஒவ்வொரு நாட்டுடனும் நம்ம வந்து ஒரு தடையில்லா வாணிப ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கொண்டோம் என்றால் அதன் அடிப்படையில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொள்ளலாம், நம்ம அந்த நாட்டுக்கு என்ன பொருளை கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு ஆண்டில் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல பிரிட்டனோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஜனவரி 26 இவர் வந்து ஜனவரி இப்போ February 9, 10 இதை நம்ம போடுறோம், 10ஆம் தேதி நம்ம போடுறோம். அப்போ ஜனவரி இறுதியில் நம்ம வந்து யூரோப்பியன் யூனியனோட நம்ம போயிட்டோம். எஸ் சார். இப்போ யூரோப்பியன் யூனியன் எப்படின்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா மாதிரி இப்போ யூரோப்பியன் யூனியன் வருகின்றது. அதில் இருக்கிற 36 நாடுகளும் வந்து இன்றைக்கி வந்து அவங்களும் வந்து அமெரிக்க கொடியை போலவே ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும். அவங்களும் வந்து நம்ம இனிமேப்பட்டு ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ் நம்ம தனியாலாம் இனிமேட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம், நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம நிற்போம், அப்போ தான் இன்றைக்கி உலக பொருளாதாரத்தை நம்மளால் சந்திக்க முடியும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த விதத்தில் EUவோட போட்டுக்கிட்டோம், நியூசிலாண்டோட போட்டுக்கிட்டோம், அந்த மாதிரி UAEயோட போட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி வந்து தடையில்லா வாணிப ஒப்பந்தம் இவன் நிறைய நடக்கவும் அவர் பார்த்தாரு, இந்தியா வந்து நிறைய நாடுகளோட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்தியா வந்து நம்ம கையை விட்டு போய்விடக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கின்றது. அதனால் இந்தியாவோட இந்த தடையில்லா வாணிப ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்று சொல்லி இது ரொம்ப நாளாகவே டிலே ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க தரப்புலேருந்தும் நம்ம தரப்புலேருந்தும் அப்போ இப்போ போட்டுக்கிட்டாங்க. இப்போ இந்த வாணிப ஒப்பந்தத்தில் அவங்க வந்து இது வந்து பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட், BTA அப்படின்னு. இந்த பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவங்களோட இருக்கின்ற வாணிபம் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு 89-90 பில்லியன் போல தான் நம்மளுக்கு வந்து ஏற்றுமதி பொருட்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். அது வந்து ஒரு வந்து 190 கூட அது வந்து வந்தப்போ அவங்க சொன்னாங்க இது 500 பில்லியன் ஆக்கணும் அப்படின்றது தான் வந்து எண்ணமாக இருந்தால். அவர் பதவி எடுத்த போது அதான் சொன்னார், 500 பில்லியனை இதை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு வர்றது வந்து ஒரு 48 பில்லியன் 50 பில்லியன் அப்படி தான் அவங்க வந்துட்டுருக்கு. அப்போ வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்த 25% என்பது 18% குறைக்கப்படும். எஸ் சார். இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 25% எக்ஸ்ட்ரா வரி நீங்கள் வந்து ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இந்த 25 எடுத்துருவோம். இப்போதைக்கு எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறீர்கள், நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் வாங்க மாட்டோம் என்று. ஆகவே இந்த 25 நாங்கள் எடுத்துடுறோம். இருந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கண்காணிக்கப்படும். ஓகே. இதை கண்காணித்து கொண்டே இருப்போம். நீங்கள் திரும்பவும் வந்து அவங்கள்ட்ட வந்து கச்சா எண்ணெய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற ஒரு இது எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் அந்த 25 நாங்கள் திருப்பியும் கொண்டு வருவோம் அப்படின்றதும் அந்த அக்ரிமெண்ட்டில் இன்றைக்கி சொல்லப்பட்டது.
அது வந்து 25 பொறுத்த வரைக்கும். அதனால் தற்காலிகமாக அது இல்லை. ஏன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதி மூலமாக அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுவிட்டது. அப்போ அந்த ஒரு 25%. அப்போ 25%லேருந்து ஒரு 18% அதை குறைக்கிறார். மற்ற நாடுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா 20, 19 அப்படிலாம் வச்சுருக்காரு. இந்தியாவுக்கு மட்டும்தான் 18. இருக்கறதுலே குறைச்சது வந்து இந்தியாவுக்கு தான் மிகவும் குறைச்சிருக்காரு. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஜென்ரிக் மெடிசன்ஸ் அப்படின்றோம்ல, பொதுவான நோய்களுக்கான மருந்து. இது வந்து இந்தியாவே வந்து ஒரு எப்போதுமே இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் எப்போதும் இருக்கிறதுனா ஜென்ரிக் மெடிசன்ஸ். இந்த ஒரு பிளட் ப்ரெஷரோ, இந்த ஒரு காய்ச்சலோ, இந்த மாதிரி வந்து இப்போ பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கிற மருந்துகள், அந்த மருந்துகள் வந்து குறைவாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து 0 கொண்டு போயிட்டேன். அதுக்கு வந்து நாங்கள் வந்து வரியை விதிக்க மாட்டோம் அப்படின்ட்டார். ஜெம்ஸு அதுக்கும் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி சில பொருள்களுக்கெல்லாம் வந்து 0, மற்ற பொருள்களுக்கு வந்து ஒரு 18. இப்போ வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் அப்படின்றாங்கல்ல, ஏற்றுமதிக்கான ஆடைகள். அந்த ஏற்றுமதிக்கான ஆடைகள்லாம் வந்து 25%லேருந்து 18% கொண்டு வந்துட்டாங்க. இந்த லெதர் குட்ஸ் எல்லாம் வந்து 18லேருந்து 25லேருந்து 18 கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து பொருட்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டு எல்லாமே அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கு நம்மளுடைய ஏற்றுமதியை 500 பில்லியன் ஆக்குவோம் அப்படின்றார். இதுதான் வந்து எல்லாருக்குமே புரியல. ஏன்னா இது ஒரு 50 பில்லியனே ரொம்ப இதாக இருக்கே, இது வந்து எப்படி 500 பில்லியன் ஆகும் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து அவங்க பொருட்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இன்னைக்கு எல்லாராலும் உற்று நோக்க பார்க்கப்படுகின்றது. அதில் வந்து மெஷின்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி தான், நம்ம அங்கேருந்து வாங்க போகிற அவங்கள்ட்ட வாங்க போகிற எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது வந்து ஃபிசிக்கல் குட்ஸ் தயாரிக்கப்படுகின்ற, அதாவது வந்து நேச்சுரல் குட்ஸ் கிடையாது, இயற்கையான இது கிடையாது. அங்கேருந்து தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள், மெஷினரிஸ், அது இதெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து அதே போல் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதிக்கான பாகங்கள் அந்த நாட்டுக்கு போகிறப்ப அதுக்கும் 0, அதுவும் கொண்டு வந்துட்டேன். அப்போ அங்கேருந்து வருகின்ற பொருட்கள்லாம் என்னான்னு பார்க்கும்பொழுது நிறைய பொருட்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதில் இப்போ அச்சம் ஏற்படுத்தி இப்போதைக்கு வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருப்பது வந்து விவசாய சார்ந்த பொருட்கள் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த விவசாய சார்ந்த பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு 2-3 கேட்டகரியாக நம்ம பார்க்கணும். மிக மிக முக்கியம் அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து விவசாயம் வந்து அரிசி, கோதுமை. இந்த அரிசி கோதுமையை நம்ம பாதுகாத்தாச்சு. இதுக்கு வந்து அவங்கள்ட்டேருந்து அரிசியோ அவங்கள்ட்டேருந்து கோதுமையோ வராது அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து ப்ரொடெக்டட். இது வந்து இது வந்து எசென்ஷியல். இது வந்து கட்டாயமாக எல்லாருக்கும் வந்து இந்த உணவு தேவை. இன்னொன்று வந்து நம்முடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துலேயும் ரேஷன் கார்ட்லேயும் நம்ம கொடுக்குறது வந்து அரிசியும். அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஃபுட் செக்யூரிட்டியில் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் வரக்கூடிய பொருட்கள் இவைகள்லாம். அதனால் இவைகள்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டு விட்டாங்க. இதுக்கு வந்து ஃபென்சிங் அப்படின்னும், இதுக்கு வேலி போட்டாச்சு. அதனால் பசுமதி ரைஸுக்கு தான் நான் பாசுமதி ரைஸுக்கோ வீட்டுக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. அதே போல் டைரி ப்ராடக்ட்ஸ், இந்த இது வந்து இப்போ பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதையும் வந்து பாதுகாத்தாச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பாதுகாத்தாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் ஆக்சஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. அவங்க வந்து இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமே பட்டு வரும் நாட்களில் வந்து கொஞ்சம் ஆக்சஸ் இருந்தால் தான் இது வந்து பேசிக், இது வந்து மினிமமில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு இதை வந்து பாதுகாத்தாச்சு. பட் அமெரிக்காவுடைய ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மிட் வெஸ்ட்னுவாங்க, சவுத்தும் வந்து அமெரிக்காவில் வந்து அக்ரிகல்ச்சரல் சவுத்துன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா மேப்பில் மேலே இருக்கிறத மிட் வெஸ்ட்னுவாங்க. அந்த மிட் வெஸ்ட்டில் தான் வந்து கார்ன், சோயாபீன்லாம் உழைக்குது. அவங்க கார்னும் சோளமும் சோயாபீனும் நிறைய வச்சு அவங்களுடைய மார்க்கெட் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ அவங்க வந்து மார்க்கெட்டை தேடிட்டு இருக்காங்க இந்த சோயாபீன்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்கறதுல வந்து சோயாபீன் ஆயில் அப்படின்றது அது பேரில் இருக்குது. அது இருக்குது. அதே போல் ஒயின், ஸ்பிரிட்டு, ஒயின்லாம் வருதுன்னு சொன்னால் கலிஃபோர்னியா ஃபுல்லும் உங்களுக்கு ஒயின், அங்கே தயாரிக்கப்படுகின்ற ஒயின், ஸ்பிரிட்ஸ், இந்த ஆல்கஹால் இதெல்லாம் வந்ததுக்கான அதெல்லாம் வந்து இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்ம வந்து சொல்லிட்டோம். அதனால் வந்து இப்போ அவங்க வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இவங்க என்ன இப்போ பயப்படக்கூடியதாக இங்கே இருக்கின்றதுன்னு சொன்னால், ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் விவசாயத்தை அப்படி திறந்து விட்டுட்டோன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில், ஏன்னா அமெரிக்காவில் வந்து விவசாயம்ன்றது ஹைலி சப்சிடைஸ்டு. அதனால் அவங்க பொருட்கள் இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் மிக குறைந்த விலைக்கு அவர்கள் அதை கொண்டு வர முடியும், விற்க முடியும். அப்படி விற்றார்கள் என்றால் நம்முடைய பொருள்கள் எல்லாமே அடிவாங்க.
இன்னொன்று வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற நம்ம விவசாயத்தில் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்கள் எல்லாமே எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். எஸ் சார். அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் நம்ம இவங்க விவசாயிகள் வந்து அதை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை அரசாங்கம் வாங்குது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில், அதை வந்து அப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொண்டு போகிறாங்க, கொடுக்குறாங்க. இந்த ஒரு இதுக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு மினிமமாக வச்சுருந்தாங்க. அதுலேருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டது இந்த இதில். இப்போதைக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் மற்ற பொருட்கள் அமெரிக்கா இங்கே கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு வந்து அதில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக இல்லை. இந்த சோயாபீனோ அல்லது கானோ வருமானது நம்மளுக்கு தெரியல. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிக குறைந்த விலையில் அவங்க விற்பார்கள். அப்போது நம்முடைய பொருட்கள் வந்து அடி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த அமெரிக்க வேளாண் துறை அமைச்சர் கூட இனி அமெரிக்க விவசாயத்துக்கு பொற்காலம் அப்படின்ற மாதிரியான அந்த ட்ரேட் டீல் சைன் ஆனப்போ அவர் ஒரு ட்வீட் போடும்போது தான் எல்லாருக்கும் இந்த அச்சம் வரும்போது அப்போ அவங்களுடைய பொருட்கள் இங்கே பெரிய அளவுக்கு சந்தைக்கு வரப்போகுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா சார்? ரோலின்ஸாக தான் சொன்னார். அவங்க அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக அமெரிக்க விவசாயிகளுக்கு இன்னும் நல்ல ஒரு எதிர்காலம் அப்படின்லாம் சொன்னார். அப்போ தான் வந்து இது வந்து பயத்தை ஏற்படுத்துது, இதெல்லாம் வந்து என்னான்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து மாட்டு தீவனம் நம்ம வந்து இந்த டைரி இந்த மில்க் ப்ராடக்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த கால்நடைகளுக்கு வேண்டிய தீவனம் அதை நாங்கள் கொடுக்குறேன்றோம். அந்த கால்நடை தீவனமெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அப்போ வந்து எப்படி ஆகும் அப்படிங்க. ஏன்னா நம்மளது வந்து சாதாரணமாக வந்து இயற்கையிலே இருக்கக்கூடிய இதை சாப்பிட்டு வர்றது தான். அதனால் வந்து இந்த மாதிரியான வந்து உருவாக்கப்பட்ட அதெல்லாம் வந்து எப்படி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுவும் வந்து ஒரு பெரிய அச்சத்தை இன்றைக்கி வந்து ஏற்படுத்தியிருக்கின்றது விவசாய மக்களிடையே. அதனால் இதை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டில் இன்னும் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து எப்படி இது பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இல்லாட்டி இது ஒரு மாதிரி வந்து முன்னாடியே ஒத்துக்கொண்ட முன்னாடியே நம்ம வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்ட ஒரு லிஸ்ட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு தான் சசி தரூர் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து இன்னும் கூட இதில் வந்து நிறைய தெளிவுகள் இல்லை, நிறைய வந்து இன்னும் கேப்ஸ் இருக்குது. இதை நம்ம மாற்றி போனால் தான் ஓரளவுக்கு இது என்னான்றது. இதில் அமெரிக்க பொருட்கள் இங்கே வரும்போது உதாரணத்துக்கு இந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கு, ஒயின், பட்டாணி இதுக்கெல்லாம் நம்ம 32% 38% மாதிரி வரி விதிப்பாக இருந்தது. ட்ரம்போட ட்வீட்டில் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள் ஃப்ரீயாக தான் இங்கே உள்ளே வரணுன்ற மாதிரியான ஒரு அம்சமும் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய அச்சமாக பார்க்குறாங்க. நம்ம 18% கொடுக்குறோம், அவங்க பொருட்களுக்கு நம்ம டேக்ஸ் போடக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறது எப்படி சரியாக இருக்குன்ற ஒரு பதிவை சொல்கிறாங்க. அதாவது வந்து இது வந்து 25% 18% குடிச்சதுன்றது வந்து சில பொருள்களுக்கு. சில பொருள்கள் வந்து இங்கேருந்து போகும்போதும் ஜீரோலையும் போகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஜென்ரிக் மெடிசன்ஸுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க, ஜீரோவில் கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் ரொம்ப பார்க்கப்பட வேண்டியது என்னென்னா, நம்முடைய டெக்ஸ்டைல்ஸ் இந்த ரெடிமேட் ஆடைகள் உற்பத்தி, ஆடைகள் ஏற்றுமதி, இதில் வந்து அவங்க 18% நம்மளுக்கு போட்டிருக்காங்க. பங்களாதேஷோடையும் இப்போ அவங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25லேருந்து அவங்கள 19க்கு கொண்டு போயிட்டாங்க. வியட்நாமுக்கும் 19 போட்டிருக்காங்க. 19 போயிட்டுட்டு பங்களாதேஷ்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டனை நாங்கள் வந்து உங்களுக்கு இறக்குமதி பண்ணுறோம், நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து காட்டன் வாங்கிக்கிங்க. நல்லா அவன் சொல்கிறான் சுப்பீரியர் காட்டன், அதை வாங்கிக்கிங்க, அதன் மூலமாக நீங்கள் பொருட்களை தயாரிங்க, அங்கேருந்து நீங்கள் ஏற்றுமதி பொருளுக்கு ஜீரோ வரின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் பங்களாதேஷ் வந்து நோன் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ். அண்ட் பங்களாதேஷில் 96% அவங்க ஏற்றுமதி பண்ணுறது வந்து டெக்ஸ்டைல்ஸ் தான். அதுவும் வந்து இந்த ஏற்றுமதி ஆடைகள் ரெடிமேட் குட்ஸ் தான் வந்து ரெடிமேடு ஆடை தான் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இது வந்து நம்மளுக்கு ஒரு பாதகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 0%ல் அவங்க வந்து அழைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 18% போட்டாங்கன்னா நம்ம இங்கே உடை தயாரிப்பவர்களுடைய இது வந்து அப்படின்னா இன்டைரக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் காட்டனை அங்கேருந்து வாங்கிக்கிங்க அமெரிக்காவிலேருந்து. இதெல்லாம் தான் இன்டைரக்டாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். எங்களுடைய காட்டன், எங்களுடைய ஃபைபர், அது ரெண்டையும் வாங்கி அதை உபயோகித்து நீங்கள் இங்கே துணிகளை தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கும் 0%. ஓகே. அப்படி இல்லாட்டி பங்களாதேஷுக்கு வந்து அதை உபயோகிக்கிறனால அவங்களுக்கு 0%. அப்போ பங்களாதேஷ் இது சொல்லுவாங்க, பங்களாதேஷ் கார்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் சொல்கிறாங்க, எங்களுக்கு இது பெரிய ஜாக்பாட் அப்படின்றாங்க. நாங்கள் அடித்து முழங்கிடுவோம், நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து இதில் இருந்துகிட்ருக்கோம், அந்த ஒரு 2008லேருந்து ஹசீனா ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ புது ஆட்சி எங்களுக்கு வந்துருச்சு,
புதிய தலைமை வந்துருச்சு. நாங்கள் இனிமேல் வட்டி ஏற்றுமதி செய்வதில் நாங்கள் வந்து சிறப்பாக செய்வோம். ஏன்னா பங்களாதேஷில் அது நல்ல இந்த கேப்ல வேற அவங்க நிறைய எக்ஸ்போர்ட் வேற பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே நெய்பரிங் கண்ட்ரிஸ் உள்ள பக்கத்து நாடுகளுக்குள்ளேயே இந்த மாதிரியான சின்ன சின்ன இது அவங்க பண்ணும்போது அது வந்து நம்முடைய வீழ்ச்சிக்கு எடுத்து செல்லும். சிறப்பாக இந்த டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு வந்து காம்படிஷன் வரும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய. இதுல அதான் தமிழகத்தில் பர்டிகுலராக திருப்பூர் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுது. இதில் ட்ரம்ப்போட ட்வீட்டில் இன்னொரு முக்கியமான வார்த்தை, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி இந்திய அரசு இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க. எங்கள் நாட்டுக்கு எங்கள் மக்களுக்கு எங்கே வாங்கணுன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோன்ற மாதிரியான எதிர்வினைகள்லாம் இருந்தது. ஆனால் இந்த முறை இந்தியா மௌனமாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இனிமேல் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ட்விட்டை போட்டு இந்த டீல் சைன் பண்ணுறது மூலமாக என் நாட்டுக்கு என்ன வேணும்னு நான் தானே முடிவு பண்ணுவேன், அது இன்னொரு நாடு எப்படி முடிவு பண்ண முடியும்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது? அதான் இது வந்து முதலேருந்து சொல்லப்பட்டு இருந்ததுதான். ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு 25% அவங்க அதிகமாக்கினதே அதுக்காக தானே. ரஷ்யாலேருந்து நீங்கள் ஆயில் வாங்குறீங்க அப்படின்றதுக்காக தான். நான் அதுக்கு தான் வெனிசுலாலேருந்து இனிமேல் வாங்குங்கன்றாங்க. ஆனால் வெனிசுலாவில் அந்த அளவுக்கு வந்து ஆயில் இருக்குது. அங்கே வந்து வெனிசுலாவில் வந்து ஆயில் இருக்குது. ஆனால் அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி வரல. அதை அமெரிக்கா தான் இப்போ எடுத்துருக்குறாங்க. இப்போ அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் அங்கே போயிட்டு அந்த நியூ டெக்னாலஜிலாம் உள்ளே செலுத்தி அந்த அங்கேருந்து எடுக்கக்கூடிய, ஏன்னா அது வந்து எவ்வளவு அங்கே இருக்கிற ஆயிலை எடுக்கலாம், அதை தான் வந்து இவர் வந்து அந்தந்த வேலைக்கு அந்தந்த நாட்டு கரன்சிக்கே கொடுத்து கொண்டு இருந்தார். அதனால தான் அவரை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து வெனிசுலாலேருந்து நீங்கள் வாங்குங்கன்னா அந்த நம்ம ரஷ்யாவுக்கு கொடுக்குற கம்பெனி, ரஷ்யாவுக்குலேருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒரு விரைவு, அந்த பணம், அந்த ஒரு இதெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதுதான் இன்றைக்கி வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதே போல் அமெரிக்காவிலையும் நிறைய உற்பத்தி பண்ணுறதுனால ஒரு இன்டைரக்டாக அவங்க சொல்கிறது வந்து வெனிசுலான்னு அப்படி கையை காமிச்சா கூட எங்கள்கிட்டேருந்தும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றதான். ஏன்னா அமெரிக்காவும் வந்து ட்ரில் தானே அவருடைய இதே சொன்னார் போகும்போது, எலெக்ஷனில் அவர் அதெல்லாம் சொன்னார். அதனால் வந்து அவங்க ட்ரில் பண்ணி நிறைய ஆயில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த எண்ணெய் வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு சின்ன ஒரு விண்டோ, அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஈரான்ட்ட ஆயில் வாங்கிட்டு இருந்தப்பையும் ஈரான் மேலே அவங்க பொருளாதார தடை வச்சப்ப நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை நிறுத்தினாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு அமெரிக்காவிடம் வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து அதுவும் சிறப்பாக இந்த கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஈரான்ட்ட வாங்கியிருந்தப்ப ஈரான்ட்டேருந்து வாங்கக்கூடாது, இப்போ ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருந்தப்போ ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு நம்ம வந்து காம்ப்ரமைஸ்ன்னு நம்ம இதை எடுத்துக்கிறதா, அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வந்து 190 பில்லியன் எக்ஸ்போர்ட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி கொண்டு இருக்கோம். இந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள்களுக்கு வரி விதிப்பு மிக அதிகமாக ஆகும் பொழுது நம்மளுக்கு அது வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்ம வந்து மக்களை அது வந்து பாதிக்கின்றது. அதற்காக வந்துட்டு சில காம்ப்ரமைசஸை பண்ணி தான் ஆகணும். அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸு அரசாங்கம் பண்ணியிருக்காங்களோ. ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனால பாதிக்க கட்டாயமா அந்த உறவு என்பது வந்து சொல்லுவாங்கல்ல, இது வந்து ஆல் வெதர், எல்லா சீசனையும் தாண்டி எல்லா வெதரையும் தாங்கக்கூடிய ஒன்று. அவங்க வந்து நம்மளோட வந்து சுதந்திரம் இந்தியா வாங்கினதுலேருந்தே நம்மளோட தொடர்ந்து நிற்க கொண்டிருக்கிறவர்கள். இராணுவ இதெல்லாம் அவங்கள்ட்ட தான் வாங்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த விதத்தில் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவருமே வந்து ஒரு ட்வீட்டில் அதானே போட்டிருந்தார், பூட்டினுமே இந்தியா எண்ணெய் எங்கே வாங்குவது என்பது அவர்களுடைய முடிவு, அவங்க எங்கே வேணாலும் வாங்கிக்கிட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நான் கமிட்டல் ட்வீட் ஒன்று போட்டுட்டு அவர் போயிட்டார். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ராஜ்ய உறவுகள், இன்றைக்கி வந்து ட்ரேடு, இது எல்லாத்தையும் வந்து எல்லாம் கொஞ்சம் பிரித்து ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறாங்க. இதை தனியாக பார்க்கலாம், இதை தனியாக பார்க்கலாம், இதை தனியாக பார்க்கலாம், ஓகே எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து அந்நிய நாட்டு விவகாரங்கள், அந்நிய நாட்டு உறவுகள், அந்நிய நாட்டு ஃபாரின் பாலிசி அப்படின்றது இன்றைக்கி அப்படி உருவாயிட்டு. சரி, இப்போ யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம், நீ சொன்ன மாதிரி நியூசிலாந்தோட சைன் பண்ணோம். எல்லா டீலுமே ஒரு 2 அமைச்சர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி டீல் சைன் பண்ணி. ஆனால் முதல் முறையாக ஒரு 2 ஜனநாயக பெரிய நாடுகள் ட்ரேட் டீல் சைன் பண்ணும்போது ஒரு தரப்பில் இருந்தால், அதுவும் அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அதை பதிவு பண்ணுறாரு. இந்திய பிரதமர் அதை வரவேற்கிறாரு. என்ன டாக்குமெண்ட்டு, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, எந்த விதமான தகவலும் மக்களுக்கோ நாடாளுமன்றத்துக்கோ கொடுக்கப்படலை. இந்த போக்கை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது வந்து இது டெக்ளரேஷன் அப்படின்வாங்க. இன்னும் இது வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக அஃபிஷியலாக இன்னும் வரல. அதனால் வந்து இந்த அஃபிஷியலாக இது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் வந்து கரெக்டாக இதில் வந்து என்னென்ன நம்ம கொடுக்க போகிறோம், என்னென்ன வாங்க போகிறோம், என்னென்ன இறக்குமதி பண்ண போகிறோம், என்னென்ன ஏற்றுமதி பண்ண போகிறோம், ஒவ்வொரு பொருளுக்கும் வரி விதிப்பு என்ன அப்படின்றதெல்லாம்.
நேற்றெல்லாம் கூட சிலதெல்லாம் வந்து அந்த இது வெள்ளை மாளிகையிலேருந்து வரக்கூடிய அறிக்கையில் சிலதெல்லாம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. முதல்ல வந்து இந்த இதெல்லாம் உள்ளே இருந்துச்சு, ஸ்பைசஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பைசஸ், பல்சஸ், இந்த இது பருப்பு வகை, பருப்பு வகைகள் கூட வந்து நம்மளுக்கு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விவாதத்தை பாராளுமன்றத்தில் கிளப்பிச்சு. இப்போ வந்து அந்த பருப்பு பல்சஸ் அப்படின்றத இன்றைக்கி எடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கேருந்து ஸ்பைசஸ் எப்போதுமே இந்தியா வந்து ஸ்பைசஸ் இந்த பொருட்களை அனுப்புறதுல இந்தியா வந்து மிக அதிகமாக அனுப்பி கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் தொடர்ந்து அனுப்பக்கூடிய அதெல்லாம் இன்றைக்கி இருக்கின்றது. அதனால் வந்து இது வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டு ட்ரேடு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி இல்லாட்டி நம்ம நாட்டில் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் யார், இவங்க யார், அவங்க போய் உட்காந்து அதை பேசி தொடர்ந்து அதில் என்ன இருக்கோ அப்படி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் ட்ரம்ப் எல்லாத்தையுமே மாற்றுறாரு. அவர் வந்து மாற்றினா கூட அவருடைய இது வந்து அவர் வந்து ஒரு அரசியல் பின்னணின்றது அவருக்கு ரொம்ப குறைவு. அதனால் வந்து அவர் வந்து அவரே ஒரு ட்ரேடர் தானே. அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு பின்னணியிலேருந்து அவர் பார்க்கும் பொழுது இதற்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம், இதுக்கு வந்து அவர் முடியறதுக்குள்ளேயே அவர் ட்வீட் போடுறது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நடக்காது சாதாரணமாக. அஃபிஷியல்னு வாங்க, சீக்ரெட்னு சொல்லுவாங்க, கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லுவாங்க, கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்னுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் முடிஞ்ச உடனே ட்ரூத் சோஷியலில் போட்டுடுறாரு, அவர் எதாக இருந்தாலும் போட்டுடுறாரு. அதனால் வந்து இதெல்லாம் புதியது தான். புதிதாக இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ராஜ்ய உறவுகளுடைய வெளிப்பாடுகள் தான். ஓகே, இதில் ட்ரம்ப் போட்டதுலேயே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 500 பில்லியன் அளவுக்கு பொருட்களை வந்து அவங்க இறக்குமதி செய்ய போகிறாங்க. அப்படிங்கும் போதே எல்லாருக்கும் அச்சம், அப்போ அமெரிக்கா எல்லா பொருட்களும் இந்தியா கிட்ட தான் தள்ள போகுது. அவங்களுக்கு இராணுவ தளவாடங்கள்லேருந்து விவசாய பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் இந்தியா மார்க்கெட்டில் கொண்டு வந்து கொட்ட போகிறாங்க. ஒரு குப்பையை கொட்டுற கழிவு மாதிரி இந்தியா வந்து மாறப்போகுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 45 பில்லியன் எங்கே இருக்குது, 500 பில்லியன் எங்கே இருக்குங்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி சார் இருக்கும்? இது உடனே நடக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒரு லாங் ஸ்டாண்டிங்கில் அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு சந்தை இந்தியா தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது வந்து இந்த இது போடும்போது அதான் சொன்னாங்க, இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து இம்மீடியட்டாக அல்லது வந்து மீடியம் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 ஆண்டுகள்லையா இல்லாட்டி லாங் டேர்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மிடில் அண்ட் லாங் டேர்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து இம்மீடியட்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதான் சிலதெல்லாம் இருக்குது. அந்த வரி விதிப்புகள், வரி எதுக்கு இல்லை, எதுக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக. ஆனால் சிலதெல்லாம் வந்து லாங் ரேஞ்சாக இருக்கும். அதை வந்து பேசி ஏன்னா அந்த இதுலேயே வந்து அந்த அக்ரிமெண்ட்லேயே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் சிறப்பாக வந்து இதை பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 வருஷத்துக்கு. அதாவது வந்து நீங்கள் அரிசி, இதெல்லாம் வந்து கோதுமை, இதெல்லாம் வந்து நான் உள்ளே வரவேன், அதெல்லாம் வந்து அதெல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு விட்டேன். பட் வேறு பொருட்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, அதையே நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடாது. அது வேறு ஒரு பொருளை நீங்கள் வந்து ஒரு பணப்பயிரை நீங்கள் வைக்கிறீங்க, அந்த பணப்பயிருக்கு நாங்கள் ஏன் உதவி செய்யக்கூடாது? இதெல்லாம் வந்து இன்னும் கடந்த வருகின்ற 10 ஆண்டுகளில் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஹெண்டடாக விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஹெண்டடாக விட்டது எல்லாம் தான் இனிமேப்பட்டு அந்த 500 பில்லியனில் வந்து வரும் நாட்களில் அவர்கள் வந்து உள்ள வருவதற்கான ஒரு கால் வைப்பதற்கான, அதான் இந்த பாரத் கிசான் சபாவுடைய பிரசிடென்ட்லாம் அதான் சொல்லியிருக்காரு, விவசாயம் கால்நடையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாதுகாக்கணும், விட்டுறக்கூடாது. ஆனால் எங்களுக்கு வந்து இதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கின்றது, நீங்கள் விட்டு விடுவீர்களோ அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து இது வந்து முழுவதுமாக முக்கியமான விவசாய பொருட்களை பாதுகாத்திருக்கின்றோம். அவ்வளோதான். நம்ம அதான் நெல், நம்மளுக்கு வந்து அரிசி, இன்றைக்கி வந்து கோதுமை, இதை பாதுகாத்துருச்சு. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்த ரேஷனில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை பாதுகாத்திருக்கின்றது. ஃபுட் செக்யூரிட்டியில் வரக்கூடியது இன்றைக்கி வந்து உணவு பாதுகாப்பின் கீழே என்னென்ன வருதோ அதெல்லாம் இன்றைக்கி பாதுகாத்து. ஆனால் இதை தவிர்த்து வெளியில் இன்னும் நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த விவசாயத்தையே வந்து இப்போ வந்து மாடர்னைஸ்டாக எப்படி கொண்டு வரணும், அதுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்ன வேணும் அப்படின்னா அதிலலாம் அமெரிக்கா வரதுக்கு தயாராக, நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் வரதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நீங்கள் வந்து இன்னும் ஏன் பழைய மாதிரியே நீங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் உற்பத்தியை நம்ம ஜாஸ்தி ஆக்கலாம். அப்போ அதுக்கு தான் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அந்த மாதிரியான இதெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அதை தான் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியும்னு தெரியல. பட் இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இப்போ அடுத்த 10 ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம்
பேசி முடிவு செய்து கொள்வோம் என்று சொல்லப்பட்டது. சரி, இப்போ நிறைவாக இப்போது இந்த டேரிஃப் போட ஆரம்பித்ததும் இந்தியா அமெரிக்கா தான் முதல்ல கையெழுத்தாகும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஏன்னா இந்தியா அமெரிக்கா நல்ல நட்புறவு இருந்தது, மோடி ட்ரம்ப்புக்கும் நட்புறவு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. ஒரு 1.5 ஆண்டு காலம் ஒரு பெரிய போராட்டம் நடந்து தான் இது சைன் ஆகிருக்கு. இப்போது இந்த வருடங்கள் பூரா நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு எவ்வளோ இழப்பீடு நடந்திருக்கு, எவ்வளோ விஷயங்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, 50% டேரிஃப் கொடுத்து அவங்க பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கு. இந்த இழப்பீடெல்லாம் அரசு கொடுக்கணுமா அவங்களுக்கு? அதனால தான் இந்த ஒரு ஆண்டு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நஷ்டத்தை சந்தித்தது அப்படின்றதுல வந்து அது வந்து யாராக இருந்தாலும் அது வந்து சரியானது. நிறைய நஷ்டத்தை சந்தித்த ஒரு ஆண்டாக தான் கடந்த ஒரு ஆண்டு இருந்தது. ஆனால் அதை பற்றி அரசு எதுவுமே குறிப்பிடலை, அவங்களுக்கான இழப்பீடுகளோ. ஆமாம், அவங்களுக்கு இழப்பீடெல்லாம் வந்து ஒன்றும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் வந்து இதில் ஒன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுல்ல. 25 50 18 அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருந்தது. 25 29 அப்படிலாம் ஆகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் உள்ள வந்துருச்சு. ஓகே. இன்னொன்று, கடந்த ஆண்டு அவர் வந்து இந்த வரிகளை உயர்த்தும் போதே இந்தியா வந்து மிகவும் பக்குவமாக ஒன்று பண்ணிட்டோம். நம்மளை வந்து மற்ற நாடுகளோடையும் நம்ம வந்து வர்த்தக தடையில்லா வாணிப ஒப்பந்தத்தை வைத்துக்கொள்வோம். இப்போ நியூசிலாண்டில் நம்ம போட்டதில் அக்ரிகல்ச்சரை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டோம். அது அக்ரிகல்ச்சர் உள்ள விவசாயம் உள்ளவே வரல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். அதே போல் யூரோப்பியன் யூனியனில் போட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவுடைய போட்டிருந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் என்னன்னா, அவர்கள் சொல்லுகின்ற அந்த பாதுகாப்பு, அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றாங்கல்ல, அந்த அணுகுமுறை, அந்த அது வந்து ஃபாலோ பண்ணப்படணும். இப்போ இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ் நம்ம வந்து அனுப்புறதுக்கு 0 அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த ஜென்ரிக் மெடிசன்ஸை நீங்கள் உற்பத்தி பண்ணுவதற்கான பொருட்கள்லாம் சரியான பொருட்களா, கலப்படம் இல்லாத பொருட்களா, அதனுடைய ஒரு இன்ஸ்பெக்ஷன், அதை தயாரிக்கக்கூடிய பொருட்கள், அதற்கு வேண்டிய இதெல்லாம் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட். அதே போல் தான் அவங்களும் யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க, ஆனால் உங்கள்லேருந்து செய்யப்படும் ஏற்றுமதி பொருட்கள் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட வேண்டும். இது வந்து குறைந்த கூலி வைத்துக்கொண்டு நாங்கள் தயாரிக்கவில்லை, அதை நீங்கள் சொல்லணும், அதை நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். குழந்தைகளால் உருவாக்கப்படவில்லை, அதை நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் வந்து இது வந்து ரொம்ப இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இனிமேப்பட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு போட்டதன் காரணமாக மிக அதிகமாக. அந்த விதத்தில் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம ஒரே நாட்டையே நம்பி நம்முடைய பொருட்களை நாம் இழந்து விடாமல் பல நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே சமயத்தில் தரமான பொருட்களை அனுப்புவதற்கும் நல்ல முறையில் அனுப்புவதற்குமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதை பயன்படுத்திக் கொள்கிறேன். நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுறத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance.